ஜெபம் பண்ண கடவோம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான கர்த்தருடைய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி இந்த காணொலி மூலமாக எங்கள் குடும்பங்களிலே இல்லங்களிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படி தந்திருக்கிற மேலான பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே வருவேன் என்று சொன்ன ஆண்டவர், உமது பிள்ளைகளாக எங்களுடைய இல்லங்களிலே கூடியிருக்கும்போது எங்கள் மத்தியிலே வந்திருந்து உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை தந்து எங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சபையின் பிள்ளைகள் யாவரையும் இந்த காணொலி காட்சி மூலமாக இணைத்தருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு இரட்சகர் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 441, கீதங்களும் கீர்த்தனைகளும் 66 பாடுவோம்.
நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயந்தீர்க்க பிரவேசியாதேயும். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவித பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் திருமுன் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை தூண்டுகிறது. ஆகவே நாம் நினைவுகளினாலும் வார்த்தைகளினாலும் செய்கைகளினாலும் செய்த பாவங்களை நாம் அவருடைய சமூகத்திலே தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனையில் விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியம் உள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பெருமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் ஒரு பாவங்களை மன்னித்து விமோச்சனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்தியானந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கும். இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்தாவையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கு முடிவுகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. அப்பொழுது எங்கள் வாய் அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரோ. ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள்.
மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 119 வசனங்கள் 89 முதல் 104 வரை. சங்கீதம் 119 வசனங்கள் 89 முதல் 104 வரை. கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினீர், அதை நிலைத்திருக்கிறது. உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது. சமஸ்தமும் உம்மை சேவிக்கும். உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். நான் உம்முடையவன், என்னை ரட்சியும். உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள். நான் உமது சாட்சிகளை சிந்தித்து கொண்டிருக்கிறேன். சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டேன். உம்முடைய கற்பனையோ மகாவிஸ்தாரம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். நாள் முழுவதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாயிருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவராயிருக்கிறேன். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். நீர் எனக்கு போய்த்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகுவேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். உமது கட்டளைகளால் உணர்வடை ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் பரிசுத்த மார்க் எழுதின நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 35வது வசனம் முதல் 41வது வசனம் வரை. மார்க்கு 4வது அதிகாரம் 35வது வசனம் முதல். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடே கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழற்காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி, கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர்களை நோக்கி, நீ ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான திருமறை பாடம் வாசித்தாயிற்று.
வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே மரியாத்தில் ஒப்புவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரை நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பேயோ. உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பீயோ. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடோ. பராபரனே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியோ. எங்களை போதித்து வழி நடத்துகிற தேவனே, உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய வசனங்களினால் எங்களை வழி நடத்துவதை எண்ணி நன்றி செலுத்துகிறோம். வேதாமத்தை கற்றுக் கொடுக்கிற இறையியல் கல்வி நிறுவனங்களுக்காக ஜெபிக்கிறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து உம்முடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழவும் அவற்றினால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் நற்குணசாலிகளாக மாறவும் கிருபையருள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாய தேவனே, உம்மை அறிவதே நித்திய சீவன். உம்மை சேவிப்பதே மேய்ச்சுவாதீனம். தேவரீர் தஞ்சமாக கொண்டிருக்கிற போது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களில் நின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனை, இந்நாள் வரை எங்களை சுகமாக நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் அது பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினாலே நடத்தியருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி
அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்யச் செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துக்கு மகிமை உண்டாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய வீடுகளிலே அமர்ந்து நம்முடைய வீட்டை ஆலயமாக மாற்றி ஆராதிக்கும்படியாக காணொளி மூலமாக இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற சபையின் பிள்ளைகள் யாவரையும் அன்புடனே வாழ்த்துகின்றேன். இந்த மாதத்திலே நமக்கு அதிகமான தேவைகள் உண்டு. அதற்கென்று விசேஷித்த கவர் காணிக்கைகள் கொடுக்கப்படும். உதாரத்துவமாக கொடுக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். உங்களை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதியிலிருந்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். வாசிக்க கேட்ட திருமறை பகுதி, இயேசுவானவர் காற்றையும் கடலையும் அதட்டி அடக்குகின்ற ஒரு பகுதி. இது மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 சமநோக்கு நற்செய்தி நூல்களிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மார்க் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் துவக்கம், லூக்கா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் துவக்கம், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் துவக்கம் ஆகிய பகுதிகளிலே இது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 3 நூல்களுமே இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதுகின்றன. மட்டுமல்ல, பலஸ்தீனா, யூதேயா, கலிலேயா, இந்த நற்செய்தி சமநோக்கு நற்செய்தியாளர்கள் இந்த கலிலேயா ஊழியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் எழுதுகின்றார்கள். இந்த சம்பவத்தினுடைய விவரம் மார்க்கு நற்செய்தி நூலிலே கொஞ்சம் கூடுதலாக அது எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் பயணம் செய்த அந்த படகு அது கலிலேயா கடலிலே பயணம் செய்தது. கலிலேயா கடல் என்பதற்கு வேறு பெயர்களும் உண்டு. திபேரியா கடல், கெனேசரத்து கடல், கிண்ணரோத்து கடல் என்ற வேறு பெயர்களும் அதற்கு உண்டு. கடல் என்ற உடனே நமக்கு நினைவுக்கு வருவது இந்த கடலில் இருக்கின்ற அலைகள், இந்த கடலில் இருக்கக்கூடிய உப்புச்சுவை, இவையாவும் நமக்கு நினைவுக்கு வருகிறது. ஆனால் இந்த திபேரியா கடல், கலிலேயா கடல், இந்த கடல் எல்லாம் ஒரே கடல் தான். இந்த ஒரு கடல் உப்புச்சுவை கிடையாது. அதனுடைய நீர் நன்னீர் நிறைந்த ஒன்று, உப்புச்சுவை இல்லாத ஒன்று. இது எர்மோன் மலை அடிவாரத்தில் இருக்கிறபடியினாலே அடிக்கடி காற்று வீசக்கூடிய ஒரு கடல். கலிலேயா கடலிலே மீன் பிடிக்கின்ற கப்பல்களிலே அடித்தட்டு விருந்தினர்களுக்கென்று கம்பளம் விரிக்கப்பட்டு அது வடிவமைக்கப்பட்டிருக்கும், ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கும், தலையணைகள் வைக்கப்பட்டிருக்கும். இது கப்பலினுடைய பின்னணியம் இருக்கக்கூடிய சூழ்நிலை. இயேசுவினுடைய சீடர்கள் பலர் மீனவர்கள். இவர்களுக்கு கடலினுடைய சூழ்நிலைகள், கடலிலே எழக்கூடிய புயல், காற்றினுடைய போக்கு, இவைகள் எல்லாம் நன்றாக தெரியும். ஆக புயல் வரும் என்றால் அவர்கள் கடலுக்குள் செல்ல மாட்டார்கள். ஆனால் அன்றைக்கு இனிய தென்றல் அடித்தது. ஆகவே அவர்கள் தங்களுடைய அந்த தென்றல் அவர்களுக்கு ஒரு தாலாட்டை போல இருந்தது. பகல் முழுவதும் இயேசு கிறிஸ்துவானவர் ஊழியம் செய்ததினாலே களைப்பு அவருக்கு ஏற்பட்டது. அதனால் கப்பலின் அடித்தளத்திலே பின்னணியத்திலே நன்றாக தூங்கிவிட்டார். இயேசு அந்த கப்பலில் பிரயாணம் செய்யும்போது தானே புயல் ஏற்படுகிறது. வாழ்க்கையிலே புயல் ஏற்படும். எப்போதெல்லாம் ஏற்படுகிறது என்றால் 2 விதமான சூழ்நிலைகளில் ஏற்படுகிறது. ஒன்று, கீழ்ப்படியாமையினால் எழுகின்ற புயல். கீழ்ப்படியாமையினால் எழுகின்ற புயல் என்று நாம் பார்க்கும்போது அதற்கு நாம் யோனா தீர்க்கதரிசியை நாம் பார்க்கிறோம். யோனாவிற்கு ஆண்டவர்
ஒரு கட்டளை கொடுக்கின்றார். யோனா 1:2 நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி என்ற கட்டளை கொடுக்கின்றார். ஆனால் அவன் கீழ்ப்படியாமல் தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து அவன் ஏறினான் என்பதை பார்க்கிறோம். கர்த்தர் சமுத்திரத்தின் மீது பெருங்காற்றை வரவிட்டார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆக கீழ்ப்படியாமையின் போது புயல் எழும்புகிறது. ஏன் யோனா நினிவேக்கு போகவில்லை? அவன் அசீரியர்கள் யூதர்கள், ஆகவே அவர்கள் பாவத்தினுடைய தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அவன் அசீரியா தலைநகரமாகிய நினிவேக்கு செல்லாமல் தர்ஷீஷ் என்கிற பட்டணத்திற்கு செல்கின்றான். யோனா 1:4 நாம் பார்க்கிறோம். கீழ்ப்படியாமையினாலே பெரும் புயல் வந்தது என்று நாம் படிக்கின்றோம். மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 27 10 பார்க்கும்போது பவுல் கைதியாக ரோமாபுரிக்கு இத்தாலியா பட்டணத்திற்கு நூற்றுக்கு அதிபதி அழைத்து கொண்டு போகிறார். கப்பல் மூலமாக செல்லுகின்றார்கள். அப்படி செல்லும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் அவர்கள் வழியிலே கிரேத்தா தீவிலே நல்ல துறைமுகத்தில் இருக்கின்றனர். மாலுமி கப்பல் எஜமான், கப்பல் ஜனங்களிலே அநேகர் நாம் பார்க்கிறோம். நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். 12 கடைசி பாகத்திலே அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர், கப்பல் எஜமான், இவர்கள் எல்லாரும் புறப்பட்டு போகலாம் என்கின்ற ஆலோசனையை சொல்லுகின்றார்கள். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் 10 மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி எச்சரித்தான். பவுலுடைய எச்சரிப்பை மீறி அவர்கள் பிரயாணம் ஆரம்பிக்கின்றார்கள். பிரயாணம் ஆரம்பிக்கும்போது தென்றல் மெதுவாக அடித்தது. ஆகவே அவர்கள் நாம் கைகூடி வந்தது, நாம் நினைத்தது சிறப்பாக நடைபெறுகிறது என்று பயணத்தை ஆரம்பித்தார்கள். ஆனால் நிகழ்ந்த நிகழ்ச்சியை பாருங்கள். 14 கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்ளிதான் என்ற கடும் காற்று மோதிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினாலே அங்கே கீழ்ப்படியாமையின் புயல் ஏற்பட்டது. ஆரம்பத்திலே தென்றலாயிருந்தது, கொஞ்ச நேரத்திலே கடுங்காற்றாக மாறியது. இது கீழ்ப்படியாமையின் புயல். இரண்டாவது ஒரு புயல் ஏற்படுகிறது. அது கீழ்ப்படியும் போதும் புயல் ஏற்படுகிறது. மத்தேயு நற்செய்தி 8 18 பார்க்கும்போது, பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அக்கறைக்கு போக வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார். ஆனால் இயேசுவினுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு சீசர்கள் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள். அப்படி பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போது 24 படவு அலைகளினால் மூடத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் வார்த்தைக்கு சீசர்கள் கீழ்ப்படிந்து பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது அங்கே புயல் ஏற்படுகிறது. அந்த பயணத்திலே இயேசுவும் கூட இருக்கிறார். புயல் வருகிறது. விசுவாசியின் வாழ்க்கையிலே போராட்டங்கள் உண்டு. ஆண்டவர் மனிதனுக்கு இயற்கையின் மீது அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் உதாரணமாக எடுத்து படிப்பீர்கள் என்றால் 8 சங்கீதம் 6 படிப்பீர்கள் என்றால், உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 2:8 நாம் அதை படிக்கிறோம். சீசர்கள் இயேசுவை பார்க்கிறார்கள். இயேசு அங்கே நித்திரையாய் இருக்கிறார். மார்க்கு 4:38 அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. புயல் அடிக்கும்போது
இயேசு கிறிஸ்துவானவர் பயணத்திலே நித்திரையாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இல்லாமல் அவர்கள் தங்கள் பிரச்சனையை தீர்க்க அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். விளைவு என்ன? சோர்ந்து போனார்கள். ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே என்று பாடுகின்றான். இயேசு இல்லாமல் பிரச்சனையை தீர்க்க முடியாது. இயேசு சொன்னார், எபிரேயர் 13 அதிகாரம் 5, 6 வசனங்களிலே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை நாம் படிக்கிறோம். 46 சங்கீதம் 1 வசனத்திலே படிக்கிறோம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமாய் இருக்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. புயல், பேர் இரைச்சல், பெரும் மலை, இவைகள் மத்தியிலே இயேசு நல்ல நித்திரை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த பெரும் இரைச்சல், புயல் இயேசுவை எழுப்பவில்லை. அவர்கள் இயேசுவை எழுப்பிய போது ஆண்டவர் எழுந்து காற்றையும் அதட்டினார், அவருடைய அவிசுவாசத்தையும் அதட்டினார். 34 சங்கீதம் 4 வசனத்திலே நாம் படிக்கிறோம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத பிரச்சனைகளை நாம் எவ்வாறு மேற்கொள்ளுகிறோம்? விசுவாசியானவன் பதறக்கூடாது. ஏசாயா 28 அதிகாரம் 14 வசனத்திலே விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாருடைய பிள்ளையின் அழுகுரலை கேட்டு சமீபத்தில் வந்த தேவன் நம்முடைய பெருமூச்சை கேட்டு அவர் நமக்கு இரக்கம் செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். காட் கேன் ரெஸ்பாண்ட் டு யுவர் ஃபெயிண்டஸ்ட் க்ரை. நம்மால் அழ முடியாத அளவில் இருக்கக்கூடிய அந்த பெருமூச்சை கூட ஆண்டவர் கேட்கக்கூடிய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சீடர்கள் இயேசுவை எழுப்பிய உடனே இயேசு எழுந்து சீடர்களுடைய பயத்தையும் அவிசுவாசத்தையும் அதட்டினார். மத்தேயு நற்செய்தி நூலிலே அற்ப விசுவாசிகளே என்று சொல்லுகிறார். மார்க்கு நற்செய்தி நூலிலே ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் என்று சொல்கிறார். லூக்கா நற்செய்தி நூலிலே உங்கள் விசுவாசம் எங்கே என்று கேட்கிறார். அவர்களுடைய அவிசுவாசத்தையும் பயத்தையும் அதட்டி பிற்பாடு காற்றை கடலை அதட்டி அமைதிப்படுத்தினார். ஏனென்றால் காற்று அவர் சொற்படி செய்யும், காற்றை அவர் தமது கைப்பிடியில் வைத்திருக்கிறார் என்று நீதிமொழிகள் 30:4 சொல்கிறது. சங்கீதம் 148 7, 8 வசனங்களிலே நாம் படிக்கிறோம். உலகம் பல நேரங்களிலே என்ன சொல்கிறது என்றால், இந்த சூழ்நிலையை மாற்றிவிட்டால் பிரச்சனை மாறிவிடும், மனிதன் சரிப்படுத்தப்படுவான் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் இயேசு என்ன சொல்லுகின்றார் என்றால், உள்ளத்தை சரிப்படுத்தினால் அந்த பிரச்சனைகள் சரியாகும் என்று சொல்கிறார். பிரச்சனைகளுக்கு அடிப்படையே மனித இருதயத்தின் நிலையே. The heart of every problem is the problem in every heart. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய மனதை அவர் பலப்படுத்த விரும்புகிறார். மனித இருதயத்தில் இருக்கிற போராட்டத்தை அமைதிப்படுத்த விரும்புகிறார். இயேசு இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளை காட்டிலும் அவர் பெரியவர், தீர்த்து வைக்கக்கூடியவர். ஆகவே இன்றைக்கு நாம் என்ன செய்யலாம் என்றால், சீடர்கள் அதிமுக்கியமான இடத்தை தங்கள் படகின் பின்னணியத்திலே இயேசுவுக்கு இடம் கொடுத்ததை போல நாம் இயேசுவுக்கு இடம் கொடுக்க வேண்டும். மட்டுமல்ல, இயேசுவை ஆபத்திலே அவர்கள் அழைத்தது போல நாமும் இயேசுவை அழைக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளிலே அவர் செயலாற்றும்படி அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அப்படி செயலாற்றும் போது, அப்படி அழைக்கும் போது அவர் எழுவார், காற்றையும் கடலையும் அதட்டுவார், நாம் சேர வேண்டிய இடத்திற்கு சென்று சேரும்படி கிருபை பாராட்டுவார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமென். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 207, கீதங்களும் கீர்த்தனைகளும் 504 பாடுவோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 207, கீதங்களும் கீர்த்தனைகளும் 504 பாடுவோம்.
ஜெபம் பண்ண கடவோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறார், கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார், போஷித்திருக்கிறார், ஜீவன் சுகம் பலன் தந்திருக்கிறார். எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய துதி தோத்திரங்களை ஏறெடுப்போம். நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்கு தந்தவர், உலகத்தின் எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதை நாம் எண்ணி பார்த்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிப்போம். நம்முடைய தேவைகளுக்காக இந்நாட்களில் இருக்கிற இந்த கொரோனா வைரஸினுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரத்தக்கதாக, ஆலயங்கள் மீண்டும் திறக்கப்பட்டு ஆராதனைகள் நடத்தப்படத்தக்கதாக, தேவஜனங்கள் ஐக்கியம் கொள்ளும்படி ஆலயங்களிலே கூடி வரத்தக்கதான சூழ்நிலையில் ஏற்படத்தக்கதாக, கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேளும். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, கர்த்தருடைய நாளின் ஆராதனையிலே காணொளி மூலமாக பங்கு பெறும் பாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். தகப்பனே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று எங்களை குறித்து தெரிந்து கொண்டு நீ சொல்லி வைத்திருக்கிறீர். இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே விசேஷித்த விதமாக உம்மால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உம்முடைய சாயலாக ஆண்டவரே உம்மை பிரதிபலிக்கக்கூடிய அளவிலே எங்களுடைய வார்த்தை, எங்களுடைய வாழ்வு இருக்கும்படியாக நீர் அழைக்கின்றீர். அதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படியாக இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த நாட்களிலும் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளை நீர் அறிவீர். கொரோனா கோவிட்-19 வைரஸினாலே உலகம் முழுவதும் ஸ்தம்பித்திருக்கிற ஒரு சூழ்நிலை. ஆண்டவரே, இந்த பிரச்சனைகளினாலே அநேகர் இழக்க கொடுத்திருக்கிறார்கள், அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு மத்தியிலே தேவன் செயலாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மனுக்குள்ளே எப்போதெல்லாம் பாவத்துக்கு உட்படுகிறதோ அப்போதெல்லாம் பட்டயத்தை, கொள்ளை நோயை அனுப்பக்கூடிய ஆண்டவரே அனுப்பப்படும் என்பதை நாங்கள் வேதத்தின் வழியாக அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயை நீரே நிறுத்த முடியும். ஆண்டவரே, இந்த வாதையை நீரே நிறுத்த முடியும். ஆண்டவரே, இது எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதற்காக தடுப்பு மருந்துகள், எதிர்ப்பு மருந்துகள் கண்டுபிடிப்பதற்கு முன்னணியிலிருந்து செயல்படுகிற மக்களுடைய அந்த முயற்சிகளை ஆண்டவர் வாய்க்க பண்ணி விரைவிலேயே மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு பூரணமாக இந்த வியாதி நிவர்த்தி செய்யப்பட கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். முழு உலகையும் ஆட்டி படைக்கிற இந்த கொரோனா ஆண்டவரே, நீர் விரைவிலேயே இதை நீக்கி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே, நாங்கள் ஆலய ஆராதனையாக ஐக்கியம் கொள்ள முடியாதபடி இருந்தாலும் எங்களுடைய வீடுகளில் அப்படிப்பட்ட ஐக்கியத்தை நாங்கள் கொள்ளும்படி கிருபை கொடுத்தீரே, ஸ்தோத்திரம். எங்களுடைய குடும்பங்களிலே குடும்பத் தலைவர், தலைவி, பிள்ளைகள், அண்டை வீட்டார் யாவரும் இணைந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கும் ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடினால் அங்கே வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் வந்திருந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் தங்களுடைய வாழ்க்கையிலே சிறு குழந்தைகளை வைத்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வேண்டிய பாதுகாப்பை தாரும், வளர்ச்சியை தாரும், வியாதி தீமைகளுக்கு விலக்கியருளும், நன்மையினாலே கிருபையினாலே நிரப்பியருளும். வயோதிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். முதுமையிலே தாங்கியருளும். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதி தீமை அணுகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இனி என்ன செய்வது, எப்படி செய்வது, ஆன்லைன் கிளாஸஸ் ஆண்டவரே இன்னும் எப்படிலாம் காரியங்கள் இருக்கிறதோ ஆண்டவரே, அது பிள்ளைகளுக்கு அது ஏற்றவாறு நடத்தத்தக்கதாக பிள்ளைகளை நீர் மோல்ட் பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
கர்த்தாவே, தங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக ஆயத்தப்பட்டு இந்த சூழ்நிலையிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களையும் நீர் அறிவீர். ஆண்டவரை, விரைவில் அவைகள் எல்லாம் நடக்கத்தக்கதாக, சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தாழ்பாள்களை பலப்படுத்தி அவர் உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிற வேத வாக்கியத்தின்படி பிள்ளைகளை எல்லாரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, வியாதியாக இருப்பவர்கள், பலவீனமாக இருப்பவர்கள் யாவருக்கும் வேண்டிய பலனை, சுகத்தை எங்கள் ஆண்டவர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே வெம்மையை தனித்தருளும். ஆண்டவரே, சமூக இடைவெளியை நாங்கள் பின்பற்ற கிருபை தாரும். இப்படி ஆலயங்கள் மறுபடியும் திறக்கப்படும் போது ஆண்டவரை, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரித்து துதித்து மகிழும்படி ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களை சகல காரியங்களிலும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சபையிலே தேவைகள் உண்டு. ஆண்டவரே, இந்த மாதத்திலே ஊழியர்களுடைய ஆண்டவரே அலவன்ஸை கொடுப்பதற்கான தேவைகள் உண்டு. மக்கள் உதாரத்துமாய் கொடுக்கும்படி ஏவி எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே பலப்படுத்தி அருளும். காரியங்கள் எல்லாவற்றையும் நடத்தி முடிக்க கிருபையை தாரும். நன்மையினாலே கிருபையினாலே நிரப்பி அருளும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். கேட்க மறந்த எல்லா நன்மைகளையும் ஈவாக தருவீராக. எங்கள் அருமை ஆண்டவர் இயேசு இரட்சகர் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. இத்தருணத்தில் ஒருமனப்பட்டுமை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும்போது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையில் நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எப்போதைக்கும் இருப்பதாக. கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 757, கீதங்களும் கீர்த்தனைகளும் 543 பாடுவோம்.
எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே போக கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.